இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில அநேக தடைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். எந்த காரியத்தை செஞ்சாலும் எனக்கு வாய்க்கலையே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் இந்த நெருக்கம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் இந்த பிரச்சனை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் நான் எது செஞ்சாலும் அது நிறைவேறாமல் போகிறது என்று சொல்லி ஒருவேளை குழப்பத்தோடு கூட கண்ணீரோடு கூட ஸ்தோத்திரம் மன நிந்தையோடு கூட வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த 2025வது வருடத்துல வந்திருக்கிறவங்களை பார்த்து சொல்றாரு, ஸ்தோத்திரம் என் சமூகம் உனக்கு முன்பாய் கடந்து போகும், நான் உனக்கு இளைப்பாறுதல் கட்டளையிடுவேன், உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க போகிறார், கர்த்தரே உங்களுக்கு கிருபை பாராட்ட போகிறார், தேவனே உங்களுக்கு தயவு பாராட்ட போகிறார். இந்த பிரச்சனை எப்படி மாறும் தெரியலையே, இந்த சூழ்நிலை எப்படி மாறும் தெரியலையே, இந்த ஸ்தோத்திரம் இந்த நெருக்கம் எப்படி மாறும் தெரியலையே, இந்த நிந்தனை இந்த அவமானம் எப்ப மாறும் தெரியலையே.